அதுக்கான அடையாளம் தான் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து மறுபடியும் சந்திக்கிறது. அவர் வந்து திமுக வட்டாரங்களில் இப்போவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசிக மாநாடு நடத்துறதுக்கு பல 100 கோடி ரூபாய் கொடுத்தவர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் திருமாவுக்கும் இருக்குது. அதனால் வந்து அவர் திருமாவை சந்திக்க வந்திருக்காருன்னு திமுக வட்டாரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இந்த சந்திப்பை வந்து சாதாரணமாக எடுத்துக்கல. திமுக ரொம்ப லைட்டாகவும் எடுத்துக்கல. இது ரொம்ப சீரியஸாக தான் பார்க்குறாங்க அவங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக சர்க்கிளில் பேசுறது நான் சொல்கிறேன். அவங்க வந்து விசிக வந்து விஜயோட போவும், இல்லைன்னா விஜயோட சேர்ந்து அதிமுக முகாமுக்கும் போவோம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து விசிக வந்து தயாராகிருக்கு. அந்த தயாரிப்புக்காக தான் வந்து இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து பார்க்குறாரு. ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து பேசின பேச்சுகளுக்கும் ரொம்ப பெருசாலாம் வந்து திருமாவளவன் ரியாக்ட் பண்ணல. கடைசியில் வந்து தற்காலிகமாக நீக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு திட்டம் இருக்குது. அவரே அவர் வாயிலே சொல்கிறார், ஆதவ் அர்ஜுனுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உள்நோக்கம் இருக்குன்னு சொன்ன திருமாவளவன் இப்போ வந்து அவரை வரவேற்கிறாரு, வாழ்த்துறாரு. இதை வந்து அரசியலாக பார்க்க தேவையில்லை அப்படின்னா திமுக அதை எப்படி எடுத்துக்குது? உள்நோக்கம் இருக்குது, செயல் திட்டம் இருக்குது. அதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து செய்கிறாரு, தொடர்ந்து செய்கிறாரு. அவர் அந்த வேலையை விஜயை ப்ரைஸ் பண்ணுறாரு, எடப்பாடியை ப்ரைஸ் பண்ணுறாரு. எடப்பாடி நல்ல தலைவர்னுலாம் சொல்கிறாரு. 4 படங்களில் நடித்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்ற ஆதவோட கேள்வி வந்து அவரோட கேள்வி கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக விஜயோட கேள்வி. ஸோ விஜய்க்கும் இவருக்கும் ஒரு திட்டம் என்பதற்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜயும் பேசுகிறாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணியோடு தான் தேர்தல் சந்திப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்லாம் சொல்கிறார் அவர். அப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய ஸ்ட்ரோக்கும் விஜயோட ஸ்ட்ரோக்கும் ஒன்று. 2 பேரும் ஒரே ஸ்ட்ரோக்கோடு தான் இருக்காங்க. அந்த திட்டத்திலேருந்து ஆதவ் மாறவே இல்லை. அப்போது மறுபடியும் திருமாவளவனை வந்து சந்திக்கிறாங்கன்னா அப்போ அந்த திட்டம் வந்து மறுபடியும் செயலுக்கு வருதுன்னு தானே அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை நான் ஷேர் பண்ணுறேன். ஆதவ் அர்ஜுனா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் சொல்லக்கூடிய தகவல் வந்து அடுத்த துணை முதல்வர் நான் தான். அப்படியே சொல்கிறாரு. அப்படியே சொல்கிறார். விஜய் முதலமைச்சரா? விஜய் முதலமைச்சராக வராரா, எடப்பாடி முதலமைச்சராக வராரா? எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது தமிழக வெற்றி கழகத்து சார்பில் ஆதவ் அர்ஜுன் வந்து துணை முதல்வராக வராரா தெரியாது. என்ன ஃபார்முலாவில் போகிறாருன்றது தெரியல. அவரோட ஏம் வந்து அடுத்து தமிழகத்தோட துணை முதலமைச்சர் ஆகணும். அப்போ அதுக்கான பணம் அவர்கிட்ட இருக்குது, பல கோடி ரூபாய் இருக்குது அவர்கிட்ட. அந்த பணத்தை வச்சு ஒரு கேமை பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காயை நவுத்தி கொண்டு போகிறாரு. அவரோட ஒரு ஏம் என்ன வந்தது, எம்பி ஆகணும்னு ஒரு ஏம் இருந்தது. அது டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. திமுக டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. திமுக ஒத்து வரல, போயிடுச்சு. அப்புறம் விஜயோட நெருக்கமாக போகணுன்னு ஒரு ஏம் இருந்தது. அதை வந்து விகடன் விழாவில் சாதிச்சார். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு போகணுன்ற ஒரு ஏம் இருந்தது. இப்போ அதிமுகவில் வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரேன்னு இவர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ சார்ஜ் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாரு. அந்த தொடங்க போகிற சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கிறது வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற அளவில் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. மிதுன் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பாஜக கிட்ட வந்து அதிமுக டைம் கேட்டிருக்கு, இன்னும் அலையன்ஸ் முடிவு பண்ணுறதுக்கு டைம் கேட்குறது. இங்கே வந்து பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் ஆட்டிக்கிட்டு போகிற ஒரு பாலிட்டிக்ஸில் போகுது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஏமு, இது ஒரு ரூட்டு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுடைய பொலிட்டிக்கல் ஏமும் அவர் துணை முதலமைச்சர் ஆகிடுவார். விஜய் வந்து ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் ஆவார், அவர் துணை முதலமைச்சராலாம் ஆக மாட்டார். புசி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு சீஃப் மினிஸ்டர் ஆவார், இங்கே வர மாட்டார். ஓகே, அவரோட ஏம் வந்து பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகணும்னு தான். அவர் அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அப்போ இங்கே கேப்பில் யார் வருவா? வேறு யாரும் வர்றதுக்கு இல்லை. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இங்கே துணை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வருவார். இதுக்கான காய் நகரத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன்னு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. விஜய்க்கே ஒரு ஆபத்தாக தான் ஆதவ் அர்ஜுன் முடிவார் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்துக்கு மூக்க நோய்ச்சிக்கு இடம் கொடுத்த உடனே அந்த கூடாரத்தையே ஒட்டகம் காலி பண்ணுற கதை தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அடுத்தது டோட்டலாக காலி பண்ணுவார் அவர்.
தமிழக வெற்றி கழகத்தை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணுவார். நீங்க வந்து தனக்குத்தானே வந்து விஜய் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு, கொல்லிக்கட்டையை தூக்கி வச்சுக்கிட்டாரு, அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கா விஜய்? அந்த அளவுக்கு என்ன பலவீனமா இருக்காரு? விஜய் வந்து பலவீனமாக தான் இருக்காரு. இல்லாட்டி எப்படி இவரை அக்செப்ட் பண்ணுவார்? விஜய்க்கு கொஞ்சமாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா இது வரைக்கும் வேறு யாரையுமே சேர்க்கலை. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து முதுக சொரிஞ்சிக்கிறாரா? மூட்டைப்பூச்சி, இது மூட்டைப்பூச்சி பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் ஊட்ட பற்ற வச்சுக்கிட்டார். இனி வீடு வந்து கொழுந்து விட்டு எரியும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து உருவாக்குவார் விஜய்க்கு. இதில் பிளானிங் எப்படி போடுறாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அதிமுக ஒரு தேர்தலில் 90 சீட்டு வரைக்கும் வெளியில் கொடுக்குது. ஓகே, அந்த 90 சீட் ஃபார்முலாவை இவங்க எடுக்கிறாங்க. ஓ, தாவேக்கா ப்ளஸ் விசிகா இணைஞ்சு வந்தால் 90 சீட். ஓகே, அதிமுக ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க. இல்லை, ஏற்கனவே கொடுத்தாங்க. அந்த ப்ரொப்போசலை தான் இவங்க இப்போ வைக்கிறாங்க. ஓகே, எங்களுக்கு 90 சீட்டு வேணும், நீங்கள் வந்து 90 சீட் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து பிரிச்சுக்கிறோம். தாவேக்கா தலைமையில் வரக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணிக்கு வந்து அதில் விசிகா வரும், அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் வந்து 90 சீட் வந்து கொடுத்துட்றோம். சரிங்களா? இவங்களுடைய அதிமுகவுடைய பேச்சு எந்த லெவலில் நிற்குது அப்படின்னு தகவல் வருதுன்னா ஒரு 40 சீட்டு கொடுக்கலாம். தாவேக்கா வந்துன்னா ஒரு 40 சீட் கொடுக்கலான்னா பத்தாது, எங்களுக்கு 90 சீட்டு வரைக்கும் வேணும். அதில் நாங்கள் 60-65 நிற்போம், அதில் ஒரு 35 வந்து நாங்கள் ஜெயிப்போம். ஜெயித்தோன்னா நாங்கள் வந்து தமிழகத்தில் புறக்கணிக்க முடியாத ஒரு எதிர்கட்சியாக வருவோம். எங்களை நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா, ஆஃபர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வருவோம், ஆட்சியில் அமர்வோம். துணை முதலமைச்சர்னா 2 துணை முதலமைச்சர் ஆவாங்கல்ல. ஒன்று வந்து விசிகாலேருந்து வரும்ல, இன்னொன்று வந்து தாவேக்காலேருந்து வரும்ல. 2 துணை முதலமைச்சர். 2 துணை முதலமைச்சரில் ஒரு துணை முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இல்லை, நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே பார்த்தா கூட அதிமுக ஜெயிக்கிறாங்க, அதிமுக முதலமைச்சர் எடப்பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போ துணை முதலமைச்சருக்கு 2 பொசிஷன் அப்படின்னா கூட ஒன்று விசிகே, ஒன்று டிவிகே. அப்போ ஆதவ் அர்ஜுன் ஆசைப்படுறாருன்னா விஜய் என்ன பண்ணுவார்? விஜய் வந்து துணை முதலமைச்சராலாம் போக மாட்டார். ஓ, தலைவராக மட்டும் இருந்துப்பாரோ? அவர் தலைவராக இருந்துப்பார். அவர் தலைவராக இருந்து கட்சி நடத்துவார். இவர் துணை முதலமைச்சராக போவார். ஒரு காலகட்டத்தில் விஜயை வந்து கட்சியை விட்டு நீக்குவார். இவர் அதை நோக்கி தான் கட்சியிலேருந்து விஜயை நீக்குவார். கட்சியை வந்து சந்திரபாபு நாயுடு கைப்பற்றின மாதிரி இவர் கைப்பற்றுவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். இது வந்து ஆதவ் வந்து சாதாரண ஆளே கிடையாது. பணம் வசதியோட கொழுக்க வச்சிருக்க ஆள். ஆட்சிக்கு வந்து லாட்ரி அமல்படுத்துறதான் உடனடியாக லாட்ரி வந்தோடனே துட்டு இங்கே குழிக்க ஆரம்பிச்சோன்னா அதை வச்சு எம்எல்ஏக்கள் போன 4.5 வருஷம் எப்படி எடப்பாடி ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணார். முழுக்க எம்எல்ஏக்களுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, பொதுக்குழு உறுப்பினருக்கு எல்லாருக்கும் காசு ஃப்ரீயாக சம்பாதிக்கிற அளவுக்கு 91-96 மாதிரி ஃப்ரீயாக காசு ஃப்ரீயாக கொள்ளடிக்கலாம். 91-96 ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் கொள்ளடிச்சாங்க. அதே மாதிரி அமைச்சர்களும் கொள்ளடிச்சாங்க. அந்த 91-96 ஆட்சியை தான் வந்து டிஃபீட் பண்ணார் கலைஞர். அதே மாதிரி இப்போது எடப்பாடி ஆட்சி வந்து ஃப்ரீயாக கொள்ளடிக்கிற ஆட்சியாக ஒன்று கிடைச்சது. அதுக்கு அடுத்தது அமையக்கூடிய விஜய் ஆதரவோடு அமையக்கூடிய ஆட்சியில் எங்கள் அண்ணன் ஆதவ் வந்து துணை முதலமைச்சராக ஃப்ரீயாக கொள்ளடிக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப வந்து வெளியேற தயாராக இருக்கார் அப்படின்றீங்க. அது கிட்டத்தட்ட உறுதியா சார்? நீங்கள் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட உறுதி தான். இல்லாட்டி ஏன் அவர் பார்க்குறார்? யார் அரசியலாக பார்க்க தேவையில்லைன்றாரு. அதெல்லாம் சும்மா அரசியலாக பார்க்க தேவையில்லாத ஒரு விஷயம் எங்கே நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குமா? இது வரைக்கும் நடந்திருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து நேராக வந்து போஸ்டிங் வாங்கிட்டு திருமாவளவன் வந்து பார்க்குறாரு. ஆதவ் அர்ஜுனா பேசுகிறப்ப திருமாவளவன் வந்து பக்கத்தில் நிற்கிறார். ஒரு சைட் கேரக்டர் மாதிரி, ஒரு செகண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்கிறார். அது தேவையா? திருமாவளவன் போன்ற ஒரு தலைவருக்கு ஆதவ் அர்ஜுனா பேட்டி கொடுக்குறப்ப பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு? அது வந்து ஆதவோட பணத்தோட வலிமை. ரைட்டா? ஆதவோட பணத்தோட வலிமை திருமாவை செகண்ட் கேரக்டராக நிற்க வச்சது ஆதவோட வெற்றி. ஆதவ் அங்கே ஜெயிச்சிருக்கார்ல, ஆதவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஜெயிச்சிருக்குல்ல, ஆதவ் சொன்னதெல்லாம் ஜெயிச்சிருக்குல்ல. ஆதவ் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், உதயநிதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்ததை தானே திரும்ப வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ யாரோட வெற்றி அது? ஆதவோட வெற்றி. இதே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனால் நாளைக்கு ஆதவ் ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவார், திருமாவளவன் போயிடுவார். அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நடந்திருக்கு. திமுக கூட்டணி வந்து ப்ராக்டிக்கலாக உடஞ்சிருக்கு.
இதுக்கு வந்து இதுக்கு மேலே இவர் விளக்கம் சொல்கிறதையோ என்ன சொன்னாலும் சரி திமுக இனி வந்து திருமாவை நம்பாது, கண்டிப்பாக நம்பாது. ஏற்கனவே இந்த மதுவிலக்கு மாநாடு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. வேங்கவேல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது இப்போ ஆதவ அர்ஜுனா மூலமாக திரும்ப வந்து அந்த விரிசல் உறுதியாகுது. உறுதியாகுது, இறுதியாகுது. இதுக்கு வந்து திரும்ப எங்கேருந்து விளக்கம் சொல்வார்னு தெரில எனக்கு. திருமாவளவன் நினச்சிருந்தா ஆதவ அர்ஜுனா வந்து சந்திச்சா கூட சந்திச்சுட்டு வெளில அனுப்பிச்சிருக்கலாம். நீங்கள் போய் வெளில வேணா பேட்டி கொடுத்துக்கோங்க, ஓகே ஃபைன், பார்த்தது போதும் அப்படின்னா திருமாவளவனும் பக்கத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. சந்திக்கவே தேவையில்லையே. அந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பாகவே இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு மீட் பண்ணுறீங்க? ஒரு சமிக்கையை வந்து ஒரு சமிஞ்சை தானே இது. அது வந்து விஜய்க்கும் ஒரு சமிஞ்சை தானே. என் ஆள் என் கட்சியில் சேர்ந்துட்டு போகிறான், திரும்ப மீட் பண்ணுறாரு அப்படின்னா விஜய்க்கு சந்தோஷம் தானே. விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் சமிஞ்சை தானே இது. விஜய்க்கு சமிஞ்சை கொடுக்குறது தானே. இல்லாட்டி எதுக்கு ப்ரெஸ்ஸை பார்க்கணும்? ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கணும்? தேவையே இல்லை. அப்போ ப்ரெஸ்ஸை பார்க்குறாருன்னா திரும்பவும் ஒரு சமிஞ்சையை கொடுக்க விரும்புகிறார். இல்லை அரசியலில் இது ரொம்ப அரசியல்லாம் போவானா அப்படின்னு அவர் பேசினானா பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ ஆதவ அர்ஜுனா கடந்த காலத்தில் பேசினது எல்லாத்தையும் திரும்ப வந்து திருமாவளவன் ஆமோதிக்கிறான்ற மாதிரி தானே பொருள்படுது. கண்டிப்பாக அவர் வந்து நான் வந்து கட்சியை விட்டு நீக்கினது திமுகவோட ப்ரெஷரால், ஏவாவேலு தான் காரணம்னு கூட ஒரு கடைசியாக சொல்லியிருந்தார். கடைசியாக சொல்லியிருந்தார். அதை சொல்லியிருந்தார். அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் சரி. ஆதவ் என்னைக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இப்படி ஒரு ப்ரிடிக்ஷனை எப்படி ஒரு கட்சி தலைவர் கொடுப்பார்? இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து பப்ளிக்காக வந்து பேசுகிற ஆதவ் வந்து நாளைக்கு ப்ரைவேட்டாக திருமாவை பார்த்து பேச மாட்டாரா? டீல் ஒர்க் அவுட் ஆகாதா? இன்றைக்கி சாதாரணமாக பேசிக்கிறவங்க நாளைக்கு டெலகிராம் ஆப்பில் லைனில் வந்து பேசிக்கலாம்ல, இல்லை ஃபேஸ் டைமில் உட்காந்து பேசிக்கலாம்ல, பேசுவாங்கல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது எனக்கும் ஆதவுக்கும் லிங்க் இருக்குன்றதை திரும்ப காட்டிட்டாரா? யாருக்கு காட்டுறாரு? விஜய்க்கு காட்டுறாரு. திமுகவுக்குலேருந்து வெளில வர தயார் இருக்கின்றதுக்கான அறிகுறியை தான் திருமாவளவன் வெளிப்படுத்திருக்காருன்றீங்க. அதுதான் வெளிப்படுத்தியிருக்காரு. அது வந்து கம்ப்ளீட், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய சங்கதி.